அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கனவா கிரேவி எப்படி பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது கிங் கனவா. நம்ம ஊரில் இருக்கிற கனவாவும் இப்படி தான் செய்யணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் பேனை வச்சுட்டு இன்றைக்கி நான் மண் சட்டி வச்சுருக்கேன். இது சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் தேவையான அளவு இந்த கனவா குழம்புக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் தேவைப்படும். முதல்ல இப்போ ஆயில் சூடாகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு கடுகு, அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். அப்புறம் இதில் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட கருவேப்பிலையும் சேர்த்து இதில் போடுறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். இதை நல்ல வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரட்டும். நம்ம இங்கே பாருங்கள் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதுவும் 4 பல் பூண்டு, அதாவது 4 பல் மலை பூண்டாக்கும். நான் இதை சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுவும் இதுக்கு கூட 1 ஸ்பூனு இஞ்சி விழுதும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் அரைச்சது தான் போடுறேன். இது இஞ்சி பேஸ்ட்டு, வெறும் இஞ்சி பேஸ்ட்டு. இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுவோம். நம்ம வெங்காயம் ஃப்ரை ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த வாசனை எல்லாம் போய் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஆயிடுச்சு. இந்த டைமில் இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் அடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு இந்த தக்காளியை இதில் நல்லா வேக விட்டலாம். நல்லா வேகட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்களா, தக்காளியோட இதுவே தெரியலை, வெங்காயம் தான் முன்னாடி வந்து நிற்கிது. இந்த டைமில் இதில் தேவையான மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது போதும், ஏன்னா நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதை நல்லா போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தக்காளி தேவை இல்லை அப்படின்னா புளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு புளி தண்ணி, அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 புளி தண்ணி ஊற்றி, அதாவது வெங்காயம் இது பண்ணிவிட்டு மசாலா போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு கனவா போடலாம். ஆனால் அதை காட்டில் இந்த தக்காளியில் போடும்போது ஒரு சிக்கன் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். சிக்கனை காட்டிலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இப்போ மசாலா வாசனை போட்டோம், ஒரு 3 நிமிஷம் மூடி போடலாம். இதை பார்த்துட்டு பார்த்திங்களா, இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த 1/2 கிலோ கனவா தான் நான் வாங்கியிருக்கேன். இதை இப்படியே எடுத்து போட்டுறணும். கனவா க்ளீன் பண்ணும்போது அதை நான் ஒரு நாள் காமிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு டைம் பத்தலை, ஷூட் பண்ண முடியலை. அந்த இடத்துல க்ளீன் பண்ணும்போது இந்த கண்ணில் ஒரு மை இருக்கும், அது கருப்பு கலரில் இருக்கும். நீங்கள் அதை முதல்ல எடுத்து இந்த ரன்னிங் வாட்டரில், டேப்பில் வாஷ் பண்ணும்போது ரன்னிங் வாட்டரில் விட்டுட்டு கனவாவை அந்த நல்லா க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா அது கொஞ்சம் அந்த மீனில் இருந்தால் கூட நீங்கள் இப்படி குழம்பு வைக்கும்போது உங்கள் குழம்பே கருப்பாக இருக்கும். அதனால் கனவாவோட மஷியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கனவாவை குழம்பு வைக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அதே மாதிரி இந்த எறா குழம்பு மாதிரி தான். ரொம்ப வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரப்பர் மாதிரியே ஆகிடும். கரெக்டான பதத்துக்கு இதை எடுக்கணும். இதில் தண்ணி இருக்கும், இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. நான் இப்போ திருப்பி போட்டுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து இந்த மூடியை எடுத்து காமிக்கிறேன். அதில் தண்ணி எப்படி ஊறி வருதுன்னு பாருங்கள். இவ்வளோதான். இப்போ இதை மூடி போடுவோம், நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை. அந்த கனவாயில் இருந்த தண்ணி தான் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள். நம்ம மூடி விட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்ட பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கிரேவி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதே இது உங்களுக்கு வறுவல் ஆகிட்டு வேணும்னா, அதாவது ஃப்ரை ஆகிட்டு வேணும்னா நீங்கள் தக்காளி போட வேண்டாம். ஜஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு மசாலா போட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த கனவாவை போட்டுட்டு கிளறிட்டே இருக்கணும். அந்த கணவாயில் உள்ள தண்ணியில் கனவா வெந்தால் போதும், வறுவல் ஆகிடும். இது எனக்கு இப்போது கிரேவி பதத்துக்கு கிடச்சி செம்மையாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் இதெல்லாம் கொடுக்குறத காட்டிலும் உண்மையாகவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எம்ஜேஎஸ் அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என் அருமை நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.